இசை சக்கரவர்த்தி கேவி மகாதேவன் சார் அவர்கள் போட்ட அவர் மியூசிக் கம்போஸ் பண்ண பாடல். இது வந்து சிவரஞ்சனி ஹேமாவதி சிவரஞ்சனி ராகம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து இது வந்து ஹேமாவதி சிவரஞ்சனி ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா சினிமா திரைப்பட பாடல்கள்னு வரும்போது ஒரு ராகம் பேஸாக எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். பட் அதில் கொஞ்சம் ஃபாரின் நோட்ஸ் மற்ற ஸ்வரங்கள் எல்லாம் எடுத்துப்பாங்கன்னா இனிமை சேர்க்கறதுக்காக. ஸோ இதில் மத்தியமம் விஷாதம் இந்த சிவரஞ்சனியில் இல்லாத அந்த ஸ்வரங்கள் எல்லாம் இதில் வருது. ஆனால் கேவி மகாதேவன் ஐயா அந்த ரெண்டு சிவரஞ்சனி ராகத்தையும் சரி ஹேமாவதி ராகத்தையும் சரி ஒவ்வொரு வரி எந்த வரியில் எதை போட்டால் அது இன்னும் சோகம் இந்த ராகத்தை இந்த பாட்டினுடைய அழகு பிரதிபலிக்கும், அந்த உணர்ச்சி நல்லா வரும்னு சொல்லிட்டு அழகாக மாறி மாறி போட்டு நம்மளுக்கு அதை கலவை பிழிஞ்சு கொடுத்துட்டா நீங்கள் பருகிக்குங்கன்னு அவ்வளோ அந்த காட்சி படமாக்கப்பட்ட விதமும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாடலை கேட்கும் பொழுது எனக்கு பாரதியாருடைய பாடல் தான் நினைவு வருது. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. ஏன்னா அந்த சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கும். ஏன்னா வசந்த மாளிகையில் சிவாஜி வந்து அவர் வந்து குடிக்கு அடிமையாகி தாய் பாசத்துக்கு ஏங்கி குடிக்கு அடிமையாயிடுவார். ஸோ வாணிஸ்ட்டு எங்கள் வேலைக்கு வருவாங்க. அந்த மாளிகையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரூமில் வந்து ஒரு வீணை இருக்கும். அது ஒரே பட்டு துணியால் போர்த்தப்பட்டு இருக்கும். ஆனால் அது யாருமே வாசித்திருக்க மாட்டாங்க. அது ஒரே தூசி. அதை அவங்க தட்டி அதை எடுத்து அந்த வீணையை மடியில் வச்சு 2 ஸ்ட்ரிங் அந்த சத்தம் தான் வரும். அதுக்கு வீணையும் இந்த வயலின் வீணை அப்புறம் அந்த மிருதங்கம் இதை தவிர அந்த எதுவுமே இந்த பாட்டில் கிடையாது. அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டுக்கு ஏன்னா கண்ணதாசன் ஐயாவுக்கு பாரதியார் மேலே மிகுந்த பக்தி. ஸோ அந்த பாடல் அந்த வரிகளை வச்சு கூட அவர் இப்போ எழுதியிருக்கலாமோன்னு எனக்கு தோன்றுறது. தட் இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். கரெக்டா சார்? நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட ஏனோ தொடிக்காதே ஏனோ தொடிக்காதே ஒரு நிலையில் நாமல் தவிக்கின்றேன் விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் விரல் இல்லையோ கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆளில்லையோ சொர்க்கமும் நரகமும் நம்பசமே நான் சொல்வதை உன் மனம் கேட்கட்டுமே சொர்க்கமும் நரகமும் நம்பசமே நான் சொல்வதை உன் மனம் கேட்கட்டுமே சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே இது தாய்மையின் குரலாய் ஒலிக்கட்டுமே கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆளில்லையோ விலையில்லா மாளிகையில் உன்னை மீ